ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டு முடித்த மறுகணமே நீ எதிர்பார்த்து காத்திருந்த நற்செய்தி உன்னை வந்து சேரும். மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக இது நாள் வரை கடந்து வந்திருக்கின்றாய். நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னப்பா சொல்கின்றீர்கள், இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது, அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, பிரச்சனையை பெரிதாக பார்த்தால் அது பெரிதாக தெரியும், சிறிதாக பார்த்தால் சிறிதாக தெரியும். தூசி என நினைத்தால் காற்றோடு காற்றாக காணாமல் போகும். எதுவுமே நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கின்றது. அதை எடுத்து கையாளும் முறையில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது நடக்கும் என்று முதலில் முழுமையாக உன் மனதை நீ நம்ப வைக்க வேண்டும். உன் மனதிற்குள் நம்புகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒரு துளி சந்தேகம் கூட உன்னுடைய தூய்மையான பக்தியில் எழுந்துவிடவே கூடாது. ஒரு கிண்ணம் பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் முழுவதும் விஷமாக மாறிவிடுவது போல தூய்மையான பக்தியில் ஒரு துளி சந்தேகம் சேர்ந்தாலும் அந்த பக்தியானது வீணடிக்கப்படுகின்றது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஒவ்வொரு வரங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் உருவெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அப்பாவாக என்னுடைய முழு கடமையாக நான் மறக்காமல் செய்யவும் செய்கின்றேன். நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரும்படி உங்களை ஆசீர்வதிக்க செய்து கொண்டே இருக்கின்றேன். உங்களுக்கு எதிராக விதி சதி செய்தாலும் சரி, உறவுகள் சதி செய்தாலும் சரி, நண்பர்கள் சதி செய்தாலும் சரி, ஜாதகமே கோளாறாக இருந்தாலும் சரி, தடைகள் பல வந்தாலும் சரி, அத்தனையையும் முறியடித்து என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்களை வளர வைப்பதுதான் என்னுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வரக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுதலை அளிக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய விஷயங்களில் முழு மனதாக அதை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி வைத்து நன்மைகளை மட்டும் அளிக்கவும் செய்கின்றேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். பல நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருப்பது கிடைக்காததால், தாமதமாவதால் உனக்கு மனதிற்குள் ஒரு கோபமும் விரக்தியும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விஷயம் கைகூடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. கோபத்தையும் விரக்தியையும் கைவிட்டு விடு. இதோ உனக்காக நான் நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் இதுதான். இனி பிறக்க போகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக விடியும். உனக்கான நல்ல விடியலாக ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக அமையவும் செய்யும். நல்லதே நடக்கும்.